வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஐசரி கணேசன் சார் டயங்கரம் படத்துக்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயத்தை டயங்கரம் படத்தை பேஸ் பண்ணி விஜய் சித்து கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் சித்து வந்து ஷாக்கும் ஆகுறாரு. அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் சித்து விளாக்ஸ் அவங்க வந்து டயங்கரம் படம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ப்ரோமோ வந்து வெளியானது. அதில் ஐசரி கணேசன் சாரும் வந்து நடிச்சிருந்திருப்பார். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ரோமோ ரொம்ப நல்லாவே ரீச் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, ரீசெண்டாக ஐசரி கணேசன் சார் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ப்ரோமோவில் என்ன நடந்ததோ அதே தான் ஆக்சுவலாகவே நடந்தது. அவர் அப்படி தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ கதை கேட்டு எனக்கு பிடிக்கவே அதையும் அப்படியே ப்ரோமோ இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு ப்ரோமோ வந்து பண்ணிட்டோம். அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இந்த வருஷம் 10 படம் பண்ணுறேன். பட் எல்லாருமே என்ன கேட்குறது என்னென்னா, டயங்கரம் படம் எப்போ வரும், விஜய் சித்துவோட டயங்கரம் படம் எப்போ வரும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, எங்கே போனாலும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் ஷூட் வந்து போல, அதுக்கு முக்கியமான காரணமே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரீசெண்டாக அவர் வந்து துபாய்க்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர் கேர்ள் பேபி வந்து கேட்குறாங்க, லைக் எப்போ டயங்கரம் படம் வந்து வரும், எப்போ விஜய் சித்துவோட டயங்கரம் படம் வரும் அப்படின்ற மாதிரி ஐசரி கணேசன் சார்கிட்ட கேட்டதாக அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவர் வந்து கூடி சீக்கிரம் வந்துடும், நீங்கள் யார் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து நாங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இப்போ துபாய்க்கு வந்து ஒரு இது டூர் மாதிரி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவால் தமிழர்கள் வந்து அந்தளவுக்கு ஃபேனாக விஜய் சேதுக்கு இருக்காங்க அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி இந்தளவுக்கு மக்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் 10 எவ்வளோ பெரிய பெரிய படங்கள் தனுஷ் படமும் அவர் பண்ணுறாரு. ஸோ அதை பற்றியெல்லாம் கேட்காம இந்த பர்டிகுலர் டயங்கரம் பற்றி கேட்கவே அவர் வந்து ஷாக் ஆகிட்டேன், ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் அங்கே உடனே அந்த பாப்பா கேட்டதுக்கப்புறம் நான் உடனே விஜய் சேதுக்கு வந்து கால் பண்ணேன். விஜய் சேதுக்கு கால் பண்ணதுக்கப்புறம் விஜய் சேது இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே, எப்போ ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஸோ நான் இன்னும் நல்லா செதுக்கி அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டாக நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி இன்னும் அவர் வந்து செதுக்கிட்டு இருக்கார் அவரோட ஸ்கிரிப்டை. பட் கூடி சீக்கிரம் என்னவோ நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் கூடி சீக்கிரம் நம்ம வந்து இந்த படத்தை வந்து டெலிவர் பண்ண மக்கள் ரொம்பவே வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோனை வந்து கட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் சித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதையை இன்னும் மெருகேற்றிட்டு இருக்காரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக கிரியேட் ஆக இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர மூவிஸே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகி அதை பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடாமல் போயிருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் சித்து வந்து இன்னும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ இந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க டயங்கரம்காக அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அண்ட் தென் சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.